இன்னொருத்தர் இருக்கார் பழனிசாமி, எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சிச்சு ஒரு வார்த்தை பேசுறாரா? பிரதமர் பற்றி மட்டும் இல்ல, ஆளுநர் பத்தி கூட பேசுறது இல்ல. இதை நாம கேட்டா உடனே இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? ஆளுநரால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அப்புறம் ஏன் நாங்க அவரை பத்தி பேசணும்? அறிவு கொழுந்து மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் பேசுற பேச்சா இது? ஆளுநரால இந்த தனிப்பட்ட ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு எங்களுக்கு என்ன வாய்ப்பா தகராறா? பாகப்பிரிவினை தகராறா? பங்காளி தகராறா? சொத்து பிரச்சனையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதை தடுக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புற சட்டங்களுக்கும் சட்ட முன்னோடிகளுக்கு அனுமதி அளிக்க மறுக்கிறார். இதுதான் எங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை. மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு அனுமதி தராம ஆளுநர் இழுத்தடிக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தை இழிவுபடுத்துறதுக்கு சமம் இல்லையா? முதலமைச்சரான எனக்கு எப்படி கோபம் வருதோ அதே கோபம் எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிற பழனிசாமிக்கு வர வேண்டாமா? ஆளுநர் இப்படி இழுத்தடிக்கிறது தவறுன்னு ஆளுநரை கேட்டிருக்க வேண்டாமா? அப்படி கேட்க மறுக்கிறார்னா ஒண்ணு ஆளுநரை பார்த்து பயப்படுறாருன்னு அர்த்தம், இல்ல பழனிசாமிக்கு சொரணை இல்லைன்னு அர்த்தம். ஆர்.என். ரவியை கூட எதிர்க்க முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டை மீட்க கிளம்புறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக வந்த பிறகு தொடர்ச்சியா தேர்தல் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது அதிமுக. இது அரசாங்கம் ஒரு செயலற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர். இவரை ஒண்ணுமே செய்ய முடியல. நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்றேன், நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பொம்மை வாங்கி கொடுத்த பிறகு சாவி கொடுப்போம் பொம்மைக்கு, அது அட்டகாசமா டக்கு 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 டக்குன்னு கை தட்டும். அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் எழுதி கொடுக்கறத வச்சு படிச்சுட்டு இருக்காரு. அவர் எப்படி போய் நாட்டை காப்பாற்ற முடியும்? எவ்வளவு பிரச்சனை நாட்டில் நடக்குது சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார் எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு இல்லைன்னா. எனக்கா முதுகெலும்பு இல்லை, நல்ல வலுவா இருக்குதுப்பா முதுகெலும்பு. ஸ்ட்ரென்த் பக்கம்லாம் பார்க்கலாம், எப்படி என்னுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பாரு. நான் எனக்கு முன்னால அறிவிச்சவர் சொன்னால், நான் ஒரு விவசாயிப்பா, கடுமையா உழைத்து விவசாயம் செய்த உடம்பு, வெயிலையும் மழையிலையும் இருந்து பழக்கப்பட்ட உடம்பு, ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் நான். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பேசுவது ஒரு முதலமைச்சராக இருந்து பேச வேண்டும். எதை பேச வேண்டும் என்பதை உணர்ந்து பேச வேண்டும். ஒருவரை கொச்சப்படுத்தி பேசினால் நாங்களும் ஒரு எல்லை வரை தான் பொறுத்திருப்போம். நாங்களும் பேச ஆரம்பிச்சா முடியல, மோசமா போயிடும். வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போகும்போது என்னை எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார் என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் பார்த்தேன். நான் அதுக்கெல்லாம் கவலைப்படலை. ஒரு அரசியல்வாதி என்றால் இதெல்லாம் கிடைக்கத்தான் செய்யும், ஏச்சும் பேச்சும் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதுக்குன்னு வரையறை இருக்குது. இன்றைக்கு எல்லாமே அந்த வரையறைக்குள்ள இருந்தால் தான் சரியா இருக்கும். அதுக்கு மேல நீங்கள் சென்றால் எங்களுடைய இயக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் உங்களை விட பன்மடங்கு பேசுவார்கள்.